ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அப்படிங்கிறோம். அப்படி அந்த வா என்று அழைத்த காரணத்தினால அத்தனை பேரும் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார்கள். அம்பிகையின் ரூபமாக குருநாதரும், முருகப்பெருமானுடைய அம்சமாக ரமணரும், மகாகணபதியுடைய அம்சமாக காவியகண்ட கணபதி முனிவரும். திருவண்ணாமலையில் இன்னைக்கு நீங்க கடத்தருவில் போனா எல்லா கடையிலையும் சுவாமிகள் படம் மாட்டிருக்கும். சும்மா ஒருவர் திடீர்னு அந்த கடைக்குள்ள வந்து கலாலேருந்து பைசா எடுத்து வாரி ரோட்ல போட்டாருன்னா அவருக்கு 1 வருஷத்துக்கு வியாபாரம் ஆகும். மகாபுருஷராகத்தான் முதல் நாள்ல இருந்து எல்லாரும் பார்த்தார்கள். ஒரு நாளுமே அவர் யாரும் தவறா புரிஞ்சுக்கல. ரொம்ப உறுதியாக சுவாமியோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு 1% சான்ஸ் இருக்கிற இடம் எது அப்படின்னா 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சாஸ்தாவியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் கூட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பல அற்புதமான கருத்துக்கள் அண்ணா மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட் எபிசோடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஆஷாட ஏகாதசி பற்றின அந்த எபிசோடு. இன்றைக்கி வந்து மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல்களோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எபிசோடாக இதை மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்குமே வந்து மகான்கள் வழிபாடு அப்படின்னாலே ஒரு தனி ஈடுபாடு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை அப்படின்னு ஒன்றே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது வந்து சேஷாத்ரி சுவாமிகள் தான். அண்ணா மூலம் நான் இன்னைக்கு சேஷாத்ரி சுவாமிகள் பற்றின பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சு சக்தி விகடனில் நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி நிறைய பெரிய வீடியோஸ் எதுவும் பண்ண மாதிரியே ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இதுக்காக தான் நம்ம இத்தனை நாளாக பண்ணாமல் இருந்திருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோன்றது. அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம வீடியோஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து அதை ரசிக்கிறாங்க. அதை நம்ம கமெண்ட்ஸ்லேயே நமக்கு தெரியும். இன்றைக்கி நான் வந்து முதலே சொன்ன மாதிரி வந்து சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நான் திருவண்ணாமலையில் மடம் எல்லாம் இருக்குது, அங்கே சித்தியாக இருக்கிறார், எல்லாமே இருக்குது. அதெல்லாம் லேட்டரில் வந்து அவர் லைஃப்பில் இன்சிடென்ட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக அவரோட பூர்வீகம் எது? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவர் நம்முடைய காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். குருநாதர் வந்து காமாட்சி வழிபடுவதற்காக ஏற்பட்ட குடும்பங்களுக்கு காமகோடி குடும்பம்னு பேர். ஆதிசங்கரால அவர்கள் நியமிக்கப்பட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பிகையுடைய வழிபாட்டுக்காகவே சில குடும்பங்களை அவர் அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சரித்திரங்களை பார்க்குறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் குருநாதரும் சேஷாத்ரி சுவாமிகளும். அவர் வந்து அதில் வரதராஜ ஜோசியர்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய புத்திரனாக காஞ்சிபுரத்தில் அவதரித்தவர். சிறு வயதிலிருந்தே அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால பிறந்தவர். அதாவது இந்த நூற்றாண்டில் பல அவதார மூர்த்திகள் தோன்றினார்கள். தட் இஸ் அந்த இந்த பக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த பக்கம் மகாபெரியவர், இது மாதிரி பல மகான்களுக்கெல்லாம் முன்னோடியாகவே சுவாமிகள் அங்கே இருந்திருக்கார். அப்போது அம்பிகையுடைய அம்சமாகவே சாக்ஷாத் அந்த அம்பிகையை தான் இவருடைய ரூபத்தில் வந்தார் அப்படிங்கிறதான் எங்களை மாதிரியான பக்தர்களுடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அப்போது அந்த அம்பிகை தன்னுடைய வழிபாட்டை உருவாக்குவதற்காக வைத்து இவருடைய தாத்தா பேருமே காமகோடி சாஸ்திரிகள்னு தான் பேர். அப்போ அவருடைய அம்மா வழி தாத்தாவுக்கு. அப்போ அவருக்கு வந்து ஒரு சொப்பனம் ஏற்படுறது. சொப்பனத்துல வந்து அம்பாள் வந்து காட்சி கொடுத்து என்ன சொல்றா அப்படின்னா, அவருடைய மகள் கல்யாணம் ஆயிருக்கு, அவளுக்கு குழந்தை பிறக்கணும், இப்போ நவநீதம் கொடு ஞானக்கலை உதிக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு மட்டும் வருது அவருக்கு. நவநீதம் கொடு ஞானக்கலை உதிக்கும்னு உடனே அவரை புரிஞ்சுட்டார். நவநீதம்னா வெண்ணெய். அப்போ அந்த வெண்ணையை அம்பாளுடைய ஸ்ரீவித்யா மந்திரத்தினால ஜெபம் பண்ணி அவள் மகளுக்கு கொடுக்குறார். மகள் கருவுற்று அப்படித்தான் சுவாமிகளுடைய திரு அவதாரம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அப்போ அந்த குழந்தையிலிருந்தே இப்போ வேதம் வந்து பரமேஸ்வரனை நமோ ஹிரண்யபாகவே அப்படின்னு சொல்றது, தங்க கைகளை உடையவன் அப்படின்னு. சுவாமிகளுக்கு தங்க கை அப்படின்னே பெயர். இதனால் வந்து பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தையுடைய தன்மை அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தை பார்த்தாலுமே ஒரு மகா புருஷ யோகங்கள் விளங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரனுடைய ஜாதகம் போன்ற ஒரு ஜாதகம், மகா விசேஷம் பொருந்திய ஒரு ஜாதகம். இந்த கருவில் திருவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போதே அந்த அவதார மூர்த்தியாகவே இந்த பர்பஸுக்காக வந்தவர், வேற எந்த பர்பஸுக்காகவும் வரல. அப்படிப்பட்ட தன்மையோடு தோன்றியவர். அப்போ அப்பாவும் ஜோசியராகவே இருந்ததுனால அவருக்கு நன்னாவே தெரியும், குழந்தைய ஜாதகத்தை பார்த்தோன்னே பெரிய பெரிய மகானாக வரக்கூடியவருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருது. அதே போல இது ஒரு 6 சின்ன கை குழந்தையாக இருந்தபோது அந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் ஒரு உற்சவம் நடக்கிறது. அப்போ அந்த உற்சவத்துக்கு அம்மா கை குழந்தைய எடுத்துன்னு போறான். போன உடனே அங்கே ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கடையெல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம பலூன்காரர் இருப்பார், இந்த மாதிரி எல்லாம் இருப்பது போல. இப்போ 1800 சொச்சத்துல நடக்கக்கூடிய சம்பவம் அது. அப்போ அங்க ஒருத்தர் வந்து இந்த சுவாமி விக்கிரகங்கள்லாம் இருக்கக்கூடியவர். அப்ப இந்த குழந்தை அதை பார்த்த உடனே அது எனக்கு வேணும்னு சொல்லி அழறது. ஒரு கிருஷ்ணர் விக்கிரகமா வச்சிருக்காரு. இந்த இதுல பஞ்சலோகத்துல வெங்கலத்துல வார்த்தை விக்கிரகம். அப்போ இந்த அம்மா சொல்ற இதெல்லாம் எதுக்குப்பா போய், இதெல்லாம் வச்சு விளையாடுற பொருள் கிடையாது, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னது, இந்த குழந்தைய பார்த்தாலே கிருஷ்ணன் மாதிரி இருக்கு, இந்த குழந்தை கேட்கும் போது எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு இல்லை, நீங்க எடுத்துக்க சொல்லுங்க
பணம் கூட வேண்டாம், முதல் போனி இதுதான், இந்த குழந்தை ஐயாக்கு ஒன்று கொடுக்கட்டுமே, அது சந்தோஷமான எடுத்துக்கிறேன். அவர் கடைக்காரர் சொல்றாரு. இந்த குழந்தை வந்து மூட்டைக்குள்ள கையை விட்டு அதுல இருந்து பார்த்து எடுத்து தனக்கு பிடிச்ச ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. மறுநாளைக்கு மறுபடியும் கோவிலுக்கு குழந்தைய கூட்டின்னு அம்மா வரான். அவர் தேடினே இருக்கார் அந்த வியாபாரி யாரையோ. இப்போ பார்த்த உடனே நேராக காலில் வந்து விழுந்து இந்த குழந்தை காலில் விடுறாரு. என்னாச்சுங்க, இது குழந்தை காலில் எதுக்கு போய் விடுறாங்க? இல்லை எனக்கு ஒரு அரை மூட்டை விக்கிரகம் நான் கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக எனக்கு இந்த அரை மூட்டை விக்கிரகம் நான் இப்போ வார்ப்பு பண்ணி எடுத்துன்னு வந்தேன்னா 6 to 7 மாதம் ஆகும் எனக்கு விற்கிறதுக்கு. நேற்றுக்கு இந்த குழந்தை தொட்டுட்டு போன நேரம் மொத்தமும் ஒரே நாளில் வியாபாரம் ஆகி முடிஞ்சிருத்துறேன். நேற்றுக்கு ஊருக்கு போகணும், இந்த குழந்தைய பார்த்துட்டு போவோங்கிறதுக்காக நான் நிற்கிறேன். இது மாதிரி ஒரு வியாபாரம் எனக்கு ஆனதே இல்லை. இந்த சாதாரண கையில் தங்க கைன்னு அவன் சாதாரண ஒரு வியாபாரி முதல்ல சொன்னான். பின்னாடி ரமண மகர்ஷி இதை வந்து அவர் சுவாமிகள் சரித்திரத்துக்கு முன்னுரை எழுதும்போது இதை சொல்றார். சம்பவத்தை, இந்த தங்க கை அப்படிங்கிற விஷயம் சுவாமிகள் அவர் தொட்டதெல்லாம் தொலைங்கிது. இன்னைக்கும் நீங்க திருவண்ணாமலையில போய் பார்த்தோம் அப்படின்னா சுவாமிகள் வந்து இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்ன சுவாமியோட மடம் இருந்ததுன்னு, அவருக்கு மடமே கிடையாது. அவர் வந்து திருவண்ணாமலையில் இருந்தாரே ஒழிஞ்சு இத்தனை மணிக்கு போனால் அவரை பார்க்கலாம், காத்தால 8 to 9 தரிசனம், 9 to 10 பூஜை கிடையாது. அவர் எங்க இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா திருவண்ணாமலைங்கிற இந்த எல்லையே அவர் தாண்டல. 40 வருஷ காலம் தன்னுடைய 19வது வயசுல இருந்து 59வது வயசு வரைக்கும் திருவண்ணாமலையில இருந்தார். திருவண்ணாமலை எல்லையை தாண்டல. ஆனா அவருக்கு மடம் கிடையாது, சொந்தமா ஒரு இடம் கிடையாது, இங்க போனா பார்க்கலாம்ங்கிறது கிடையாது, அறிமுகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரெக்கமெண்டேஷன் நடக்கவே நடக்காது. அவர் நிஜமாகவே ஒரு சித்தர் எப்படி இருப்பாரோ, பரம சாட்சாத் அந்த அருணாச்சல யோகீஸ்வரர் அப்படின்னு சொல்லி திரு அருணாச்சல புராணம் சொல்றது. சிவபெருமானே ஒரு யோகியாக திருவண்ணாமலையில் இருக்கிறார்னு, அந்த அருணாச்சல யோகீஸ்வரராக இவர் தான் இருந்தாருன்னு தான் நம்ம பார்க்கணும். சஞ்சார தட்சிணாமூர்த்தின்னு பேர். தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துட்டு இருப்பார், இவர் சஞ்சாரம் பண்ணுவார். புரியுது. அவரை போய் பார்க்கறதோ இல்லை அவரை நேராக போய் பார்த்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன் வாங்க நான் சொன்னா சுவாமிகள் கேட்பார். இதெல்லாம் நடக்காது. 40 வருஷ காலம் டெய்லி பார்த்த ஆளா இருந்தாலும் திடீர்னு நீ யாரு எங்கேருந்து வரேன்னு கேட்பார். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம அணுக்கமோ உரிமையோ கொண்டாட முடியாது. இப்போ இத்தனை மணிக்கு இப்போ சாப்பிடுவார், இத்தனை மணிக்கு தூங்குவார். அவர் சாப்பிடவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார், ரெண்டும் கிடையாது. ஏதோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு யாராவது கூப்பிட்டா இலையில எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டு இங்க அவன் நிற்கிறான், இங்க போதும் நிற்கிறது, இங்க வெறிப்பா நிற்கிறா, இதெல்லாம் சோறு இல்லாமல் இருக்க எல்லாத்தையும் வாரி அரைச்சிட்டு போயிடுவார். அதுபோல அப்படி ஒரு நிலையில இருந்தவர். அவருக்கு இருந்தது அவருடைய வேலை வந்து அனுகிரகம் பண்றது மட்டும்தான். அதே சமயம் இந்த லௌகீகமான பிரார்த்தனைகளோட வரக்கூடியவர்களுக்கும் லௌகீகமான கஷ்டத்தோடு வரக்கூடியவர்கள் மட்டும்தான் விலகி இருந்தாரே ஒழிஞ்சு உண்மையான ஆன்மீக தேடலோடு இருந்தவர்களுக்கு அவர் நெருங்கி இருந்தார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை திருவண்ணாமலையில் அவரே போய் நேரம் பார்த்து அனுகிரகம் பண்ணுவார். சுவாபாவிகமாகவே அந்த அனுகிரக சக்தி, அம்பாளுடைய அந்த அனுகிரக சக்தி இருந்த காரணத்தினால தான் அந்த இரண்யபாகுங்கிற கை இருந்த காரணத்தினால தொட்டதெல்லாம் தொலைங்கிது. திருவண்ணாமலையில் இன்னைக்கு நீங்க கடத்தருவில் போனா எல்லா கடையிலையும் சுவாமிகள் படம் மாட்டிருக்கும். சும்மா ஒருவர் திடீர்னு அந்த கடைக்குள்ள வந்து கலாலேருந்து பைசா எடுத்து வாரி ரோட்ல போட்டாருன்னா அவருக்கு 1 வருஷத்துக்கு வியாபாரம் ஆகும். பட்டுப்புடவைக்குள்ள கடைக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற நல்ல விலை உயர்ந்த பட்டுப்புடவை எடுத்து தாரா கிழிச்சு அங்க இருக்கிற எருவு மாட்டு தலையில கட்டுவார். அவனுக்கு கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகும். இது மாதிரிதான் அவருடைய சுபாவங்கள் இருந்தது. ஏன்னா யாருமே இவர் வந்து ஒரு ஒரு அன்புனால பித்தர் துணைன்னு நம்ம சொல்றோமே ஒழிஞ்சு அவர் பித்தர்னு சொல்லுவோம். நம்ம எழுதும்போது கூட பித்தர் துணைன்னு எழுதுற வழக்கம் உண்டு. ஆனால் அவர் பைத்தியமா யாருமே பார்க்கல. மகாபுருஷராகத்தான் முதல் நாள்ல இருந்து எல்லாரும் பார்த்தார்கள். ஒரு நாளுமே அவர் யாரும் தவறா புரிஞ்சுக்கல. ஆனா அவருடைய நிலை வந்து சாமானிய மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருந்தது. அப்ப இந்த சிறு வயதுல கதைக்கு நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டோம், நம்ம காஞ்சிபுரத்துக்கு வரணும். அப்ப அப்படி இருந்த போது சுவாமிகள் வந்து சிறு வயதுல இருந்தே அந்த அவதார நோக்கத்தோடையே தான் அவருடைய இந்த வாழ்க்கை முறையும் இருந்தது. ரொம்ப சின்ன வயசுலேயே அசாத்தியமான பாண்டித்யம் ஏற்பட்டது. படிப்பும் அவருடைய உபநயனமும் அவருடைய அனுஷ்டானங்களும். இதில் நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா சுவாமியோட அனுஷ்டானங்கள் பண்ணல. சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிகல் நான் பார்த்தேன், ரொம்ப தவறாக எழுதப்பட்டிருந்தது. என்னன்னா அவர் எந்த ஜபமும் பண்ணல, எந்த அனுஷ்டானமும் பண்ணல. அப்படி இல்லை, நம்ம எப்படி இருக்கணுங்கிறத ஒரு வாழ்ந்து காட்டினார். அவர் முதல்ல ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணுவார், எப்போ பார்த்தாலும் குளிச்சுட்டு மடியா வருவார். அப்படிதான் முதல்ல இருந்தார். அந்த நிலையை கடந்தவனுக்கு தான் அது வேண்டாம். அதுக்கு அது வரைக்கும் அது வேணுங்கிறது நமக்கு அவர் அவதார மூர்த்தி, அவருக்கு அது வேண்டாம். ஆனால் நமக்கு நடிச்சு காமிச்சார், அவர் பண்ணி காமிச்சார். புரியுது. அப்போ காமாட்சி கோவில் உட்காந்து மூக்க பஞ்சதி சொல்லுவார். சரி, கண்ட தாரதாரியா தண்ணியோட சின்ன குழந்தை, அப்போ வயசே அதிகம் கிடையாது, குழந்தை அப்படி சொல்லும். மூலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். என்ன ஜெபம் பண்றேன் அப்படின்னா கர்மா கழியணும், காமோகாஷு ஜெபம் பண்றேன், 1 கோடி ஜெபம் பண்ணா கர்மா கழியும், 50 லட்சம் தான் ஆயிருக்கு அப்படின்னு. இப்படி அசாத்தியமான நினைச்சு பார்க்க முடியாத ஜபங்களை அவர் பண்ணிட்டு இருந்த போது கௌட தேசத்திலிருந்து பாலாஜி சுவாமிகள் அப்படிங்கிற யோகீஸ்வரர் அவர் வந்து தட்சிணாமூர்த்தியே தான் வந்தார்னு தான் சங்கல்பம். ஏன்னா அவர் 4 சிஷ்யர்களோட வந்தார். அவரை பத்தி வேற எந்த குறிப்புகளும் இல்லை. 4 சிஷ்யர்களோட வரார். இவர் தான் நம்முடைய குருநாதர்னு இவர் உணர்ந்து அவரை போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். அவருக்கு உபதேசங்கள் கொடுக்குறார், சன்னியாசம் கொடுக்குறார்.
சன்னியாசத்தை அனுகிரகம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்டாருன்னு தான் இருக்கு. ஸோ தட்சிணாமூர்த்தியே வந்து அவருக்கு இந்த ரூபத்தில் வந்து அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசத்தையும் ஸ்வீகரித்து கொண்டு இந்த தண்டக மண்டலமே அவருக்கு வந்து ஒரு பேர்டனாக இருந்துதான். அதனால அதையும் வந்து விட்டுட்டு அவதூத மூர்த்தியாக சஞ்சரிக்க ஆரம்பிச்சார். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய தகப்பனாருடைய அவர் காலகதி அடைஞ்சுடுறார். அவர் சொல்லிடுறார், எனக்கு தெரியும், நான் ஆனே ஜோசியன், என்னுடைய காலம் முடிய போகிறது எனக்கு தெரியும், நீ வந்து மிகப்பெரிய ஒரு யோகீஸ்வரனா வரப்போற, உன்னை மகனாக அடைந்த காரணத்தினால எனக்கு சாயுஜ்யம் கிடைக்கும்னு கடைசி நிமிஷத்துல உயிர் போகிற வரைக்கும் நினைவோடு அவர் தகப்பனார் இருந்து சொல்லிட்டு அவர் போறார். அதன் பிற்பாடுதான் இவர்கள் அவன் அம்மா வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற முயற்சி எடுக்கிறா. இப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் குடும்பமே ஜோசிய குடும்பங்கிறதுனால அவர் சொல்லி இவனுக்கு மகா யோகியாக இருக்கக்கூடிய ஜாதகம், இவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவர் அம்மாவுக்கும் அந்த ஒரு மனம் விரக்தி ஏற்படுறது. அப்போது அம்மா உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இவர் குழந்தையாக இருந்தவரை கூப்பிட்டு ஸ்லோகத்தை சொல்றார். தர்சனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலே. சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி தர்சனாத் அப்ரசதசி, ஜனநாத் கமலாலய திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, ஆனால் இருக்கும் இடத்திலேயே அருணாச்சலா அப்படின்னு நினைத்து கொண்டால் நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லி அந்த அருணாச்சலம்னு சொல்லி அவருடைய மாரில் தொட்ட உடனேயே அவருக்கு அந்த நமக்கான இடம் அதுதாங்கிறத தீர்மானம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் ரூமில் கதவை சாத்தி சதாசர்வ காலமும் அருணாச்சல ஸ்மரணத்தோடையே இருக்கார். ஜபம் பூஜை இது இப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் சன்னியாசத்தை வாங்கிக்கிறார். அதன் பிற்பாடு இவர்கள் எங்கள் வீடு தங்குறதும் இல்லாமல் ஆயிடுது சன்னியாசம் வாங்கி கொண்ட காரணத்தினால. அதன் பிற்பாடு தான் இவருடைய தகப்பனாருடைய சிராத்தம் வருது. தகப்பனாருடைய சகோதரர் வந்து இவரை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி நீ தான் மூத்த பிள்ளை, உங்கள் அப்பாவுக்கு தவசம் பண்ண இல்லை, நான் சன்னியாசம் வாங்கிட்டேன், இனிமேல் எனக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி தவசமோ காரியங்களோ கிடையாது, நீங்கள் பண்ணுங்க, இல்லை நீ இருந்து தான் ஆகணும், முடியாதுங்கிறார். வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து சரி இவர்களுடைய பார்வையில் அவர் வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்சிருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் இந்த மாதிரியான அனுகிரகம் கிடைச்சதுங்கிறது அவர்களுக்கு தெரியல. கொண்டு வந்து ஒரு அறையில் வச்சு பூட்டி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம தவசத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கதவை திறந்து பார்த்தா அவரை காணும். அதுக்கப்புறம் அவர் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு எல்லாரும் அங்கே சொன்னா. அப்புறம் இங்கே கூட காவேரி பாக்கம்ங்கிற இடம் உண்டு, அங்கே ஒரு இடத்துல அவர் ஒரு நாளைக்கு உட்காந்துருந்தாருன்னு யாரோ சொந்தக்கார ஒரு சின்ன பையன் பார்த்துருக்கான். பார்த்தா அவன் வீட்டில் போய் அப்பாவை கூட்டு வந்திருக்காங்க, நம்ம சொந்தக்கார பையன் அண்ணா சேஷாதிரி அண்ணா இங்கே வந்திருக்கார், இப்போ அவருக்கு என்ன 17-18 வயசு இங்கே இருந்திருக்கார், அண்ணா வந்திருக்காருன்னு சொல்லி கூட்டு வந்து பார்த்தா இங்கே வந்து ஒரு பரமசிவன் போல ஒருத்தர் நிஷ்டையில் உட்காந்துருக்கார், கழுத்தை சுற்றி ஒரு பாம்பு தலைக்கு மேலே கொடை பிடிச்சி நிற்கிறது. அவர் உடனே அங்கேருந்து இவர் பார்த்துட்டான்னு உடனே நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்படியே ஒரு இடமா போய் கடைசியில் திருவண்ணாமலையை அடைந்தார். ஆதி காலத்திலிருந்து அதுக்கு அப்போ அந்த 19வது வயசு திருவண்ணாமலைக்கு வந்தவர் 59வது வயசுல மகாசமாதி அடைகிற வரைக்கும் திருவண்ணாமலையில தான் இருந்தார். சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். டெஸ்டினேஷன் அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த அனுஷ்டானமெல்லாம் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் அதற்கான தேவையில்லை. அரும்பொருளை உணர்ந்தவனுக்கு அதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம். அது வரைக்கும் மந்திரங்கள் வேணுமே. அதனால அந்த நிலையை அடைந்த பிற்பாடு அது பின்னாடி தான் ரமணரே வர்றார். ரமணர் வந்த பிற்பாடு ரமணருக்கே ஆதி காலத்தில் என்ன பேருன்னா சின்ன சேஷாதிரின்னு தான் பேர். ஏன்னா ரமணர் வந்து அந்த பாதாள லிங்கத்துல தபஸ்ல இருந்த போது கூட அவர் வெளிக்காட்டியவர் குருநாதர் தான். அப்போ அவர் என்ன கேட்டாலும் அந்த உள்ள உட்காந்து கரையான பூச்சிகள்லாம் அரிச்சு ரமணர் வந்து சீ பிடிச்சு அந்த சீ வந்து தொடையிலெல்லாம் அப்படியே ஒழுகி அப்படி ஒரு அதெல்லாம் இறுகி ஒட்டின்னு இருந்துதான். அப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில அவர் இருந்திருக்கார். இது என்னதுன்னு புரியாத சில பசங்கள்லாம் கல் எடுத்து அடிச்சிருக்காரு ரமணரை. பாதாளலிங்கம் இன்னைக்குமே இருட்டாக தான் இருக்கும். அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் வச்சு பாருங்க, லைட்டும் இல்லாத காலம். அப்போ ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்கு, என்ன அடித்தாலும் ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்லி இந்த பசங்க கல் எடுத்து அடிச்சிருக்கான். அப்போ ஒரு சமயம் என்ன இருக்கு, ஒரு கல் எடுத்து அடிக்கும் போது ஹான்னு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. பார்த்தா சுவாமிகள் முன்னாடி இருந்திருக்காரு, ரமணருக்கு முன்னாடி. இந்த அடிகளை தான் வாங்கி கொண்டு அவர் சிரிச்சுட்டே வெளியில் வரான். சிரிப்பு சத்தம் கொண்டே பயந்து ஓடிட்டான் எல்லாரும். அப்போ அங்கிருந்த பக்தர்களை கூப்பிட்டு அவர் சொல்றாராம், மகான்களுக்கு தங்களையும் அறியாமல் சில நேரங்களில் தங்களுடைய அந்த தெய்வத்தன்மை வெளிப்படும். அவர்களும் தங்கள் கூடுமான வரைக்கும் தெய்வத்தன்மையை வெளியே காட்டாம தான் பரமலௌகீகர்கள் போல தான் இருப்பா. தங்களையும் மீறி சில நேரங்கள் வெளிப்படும். அப்போ என்ன நீங்க இங்கேருந்து வரீங்களேன்னு ஒரு பக்தர்கள் அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. அப்போ சுவாமிகள் கேட்குறாரா, நான் யாரு தெரியுமா அப்படின்னாரு. தெரியல, நீங்களே சொல்லுங்க. நான் தான் சாட்சாத் பராசக்தி, எங்க வளர்த்து முருகனை பார்க்கணுமா, உள்ள இருக்காம்பாரு அப்படின்னாராம். அப்பதான் உள்ள பார்த்த போது சின்னஞ்சிறுவனாக ரமண மகரிஷி அங்க இருக்கார். அப்புறம் அவர் வெளியில கொண்டு வந்து அவருக்கு இந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு பிற்பாடு அவர் ரமண பகவான் ஆனார். அப்படி பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லும்படி மகான்களை ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அப்படிங்கிறோம். அப்படி அந்த வா என்று அழைத்த காரணத்தினால அத்தனை பேரும் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார்கள். அம்பிகையின் ரூபமாக குருநாதரும்
முருகப்பெருமானுடைய அம்சமாக ரமணரும், மகாகணபதியுடைய அம்சமாக காவியகண்ட கணபதி முனிவரும், இவர்களெல்லாம் திருவண்ணாமலைக்கு இந்த ஏக காலத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படித்தான் அவருடைய அந்த காஞ்சிபுரத்தில் மோட்சபுரியாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருந்து தொடங்கி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் அவர் போனார். அங்கே போனதுலேருந்து இதுதான், யார் நிஜமான ஆன்மீக தேடலோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தானே போய் அனுகிரகம் பண்ணார். மிச்சபடி சுவாமிகளை யாராவது பக்கத்தில் போனால் அவ்வளோ சுலபத்தில் நெருங்க முடியாது, திட்டுவார், அடிப்பார், துரத்தி விட்டுருவார். ஆனால் என்னன்னா திட்டினாலோ அடித்தாலோ கூட அவர்களுக்கு அது அனுகிரகமாகி அவருடைய பழைய கர்மா அவரை விட்டு நீங்கி போயிடுது. அதனாலே சுவாமிகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பலரும் வந்து இவர் தேடிட்டு வர்றது உண்டு. ஏன்னா மகான்களுடைய அந்த ஒரு விசேஷம் அது வந்து நம்ம என்னதான் அவர்கள் மறைத்துக் கொள்ள நினைத்தாலும் அந்த சக்தி தானே வெளிப்பட்டுடும். ரமணர் அதை சொல்றார். அவர் எழுதும் போதே என்ன எழுதுறார் அப்படின்னா, நான் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசுல பலரும் வந்து அவர் அண்ணா என்ன தம்பின்னு சொல்றது உண்டு. என்னை பார்க்கும்போது கூட பல பேர் வந்து பெரிய சேஷாதிரி எங்க, உங்க அண்ணா எங்கன்னு கேட்பார்கள் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இப்படி அந்த அவரோட திருவண்ணாமலையில் சஞ்சாரம் பண்ணி நான் சொன்னது போல அவர் ரொம்ப உறுதியாக சுவாமியோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு 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 1% சான்ஸ் இருக்கிற இடம் எது அப்படின்னா திரு அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கிற கம்பத்தலைனார் சன்னதி. அதுல ராத்திரி ஒரு 8:30-9 மணி சுமாருக்கு சில சமயம் வருவார். புரியுது. அப்படிங்கிற ஒரு அதனால இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு சுவாமியோட சித்திரப்படம் ஒண்ணு மாட்டப்பட்டிருக்கும். ஓகே, எப்பயாவது அங்கே வருவார். அதனால ஓரளவுக்கு அவரை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உள்ள இடம் அது. மிச்சபடி தேடினாலும் கிடைக்க மாட்டார், நம்ம நினைச்சாலும் தரிசனம் பண்ண முடியாது. ஆனால் யாராவது உட்காந்து ராமநாமா ஜபம் பண்ணினால் அவரே விருப்பத்தோடு வந்து தரிசனம் கொடுப்பாருன்னு சொல்லி பல பக்தர்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால இவர்கள் பல பேரும் வந்து சுவாமியோட அவ்வளவு சுலபத்துல அவரை அடைஞ்சிட முடியாது. இன்னைக்கு நீங்க பார்த்தோம்னா திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துக்கு ஓரளவுக்கான கூட்டம் இங்க இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து அவருடைய சமாதி வச்சிருக்கக்கூடிய ஸ்தலம். அவர் சமாதி அடைந்த பிற்பாடு அவருடைய அங்க வந்து திருக்கோவிலை அமைத்து அந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கக்கூடிய, அவருக்கு மடமோ ஆசிரமமோ காரியங்களோ அப்படி எதுவுமே கிடையாது. எந்த இன்ஸ்டிடியூஷனும் வச்சுக்கல, எந்த தனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியோ இல்லை தனக்கு நேர் சிஷ்யனோ பட்ட சிஷ்யனோ அப்படி எதுவும் கிடையாது. அவர் ஒரு சஞ்சார மூர்த்தியாகவே தான் இருந்தார். சஞ்சார தட்சிணாமூர்த்தின்னு அதனால தான் பேர். அதனால அந்த ஒரு மகாபுருஷர் இந்த நூற்றாண்டு கண்ட மகனியர்கள்ல அதிமுக்கியமானவர்னே சொல்லணும். ஏன்னா மகாபெரியவர் சொல்றார், அத்தனை பேரும் மகாபெரியவர்கிட்ட வந்து இதை நம்ம சேஷா சுவாமி பிறந்த வீடு, அவர் வாழ்ந்த வீடு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கு. இன்னைக்கு வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்கு. அதை கண்டுபிடிக்க சொல்லி பெரியவா தான் நம்ம ஆனந்தவிடன்ல வந்தது. அந்த காலத்துல 1972ல நினைக்கிறேன் பரணிதரன் எழுதிட்டு இருந்தார். பரணிதரன்ட்ட வந்து இவர் சொல்லி இந்த வீட்டை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அந்த எந்த அடையாளம் சொல்லி பெரியவா அனுப்புறார். அனுப்பும் போது இவர் ஒரு வீடா போய் பார்த்து கடைசியில 2 வீடு 3 வீட்டுக்குள்ள எதுங்கிற டவுட் வருது. அப்போ சொன்ன வயசான பெரியவர் ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேளுங்கிறார். கரெக்டா அவர்கிட்ட கேட்டோடனே மிச்சம் 2 வீடு இல்லை, இந்த 3வது வீட்டு வந்து வீடை கட்டின பெரியவரே இருந்தார். அவரு ஆமா நம்ம ஜோசியரோட பையன், அவரு பைத்தியம் பிடிச்சு திருவண்ணாமலைக்கு போயிட்டார் அப்படின்னா ஜனங்கள் அவ்வளவுதான் புரிஞ்சுட்டாங்க. அப்போ இதுதான் வீடுன்னு சொல்லி இன்னைக்கும் மகாபெரிவா சொல்லி அங்க சுவாமிகளுடைய அந்த வீடுன்னு சொல்லி அவதார ஸ்தலம்னு சொல்லி அங்க சித்திரப்படத்தை வச்சு அங்க வழிபாடுகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு இருக்கு. அப்போ அந்த படம் சுவாமிகள் இப்படி கன்னத்துல கை வச்சுன்னு உட்காந்துருக்க மாதிரி படம் இருக்கும். அந்த படத்தை வந்து வரைய சொன்னார் பெரியவர். மகாபெரிவா வரைஞ்சிட்டு பரணிதரன் எழுதுறாரு, அந்த விடல எழுதியிருந்தார். இது மாதிரி வரைஞ்சிட்டு அந்த படத்துக்கு கீழே அவரும் அதே மாதிரி போஸ்ட் கொடுத்து பெரியவர் உட்காந்துருந்தாரு. உட்காந்துருந்துட்டு அவர் கேட்டாராம் பரணிதரன் இடத்துல, சார் எனக்கு பழக்கம் உண்டு, நான் அப்புறம் கடைசி காலத்துல நம்ம இங்க டி நகர்ல எங்கேயோ இருந்தார், அப்ப நான் போய் பார்த்து பேசுறது உண்டு. இது எழுதவும் செஞ்சிருந்தார். அன்பே அருளேன்னு ஒரு தொடர் வந்து அதுல எழுதியிருந்தார். மகாபெரியவர் கேட்கறாராம், நான் சேஷாத சுவாமிகள் மாதிரி ஆக முடியுமாடா அப்படின்னு பரணிதரன் இடத்துல. ஸோ எல்லாரும் மகாபெரியரோட தெய்வமா கொண்டாடுறோம். அவர் கேட்கிறாரா, நான் வந்து சேஷா சுவாமியோட அடைந்த நிலையை அடைய முடியுமா? சுவாமி சின்மயானந்தாட்டி அதே மாதிரி சொன்னார். அவருக்கு சின்மயானந்தா இங்க மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் பெரியவா இருந்த போது சின்மயானந்தா பார்க்க வந்திருக்காரு. அப்போ அவர் கேட்டாராம், சன்னியாசிகளுக்கு ஆசை இருக்கப்படாது தெரியுமா அப்படின்னாராம் சின்மயா கிட்ட. ஆமாம், ஆனா சன்னியாசிகளுக்கும் ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை தெரியுமா? என்ன மாதிரி சன்னியாசிக்கு ஒரு ஆசை, சேஷாத சுவாமியோட அடைந்த நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஆசை உண்டு அப்படின்னாரும். அப்போ நடமாடும் தெய்வமாக சொல்லக்கூடிய மகாபெரியவரே போற்றக்கூடிய ஒரு உத்தராக அவர் விளங்கினார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே. அதனால அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷர், அவரை பத்தி இன்னைக்கு ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நீங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன், இந்த நான் வெளியில விடுற மூச்சு உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் காரணம். அதனால என்னுடைய குருநாதர். அதனால இந்த ஒரு நிமிஷமும் இன்னைக்கு ஏதோ ஒன்றும் தெரியாத ஒருத்தனை உட்காந்து ஒரு 4 வார்த்தையாவது நான் பேசுறேன்னு சொன்னா அதுக்கு அவருடைய அனுகிரகம் மட்டும்தான் காரணமா இருக்கு. பேசுறேன் எப்பவுமே ஒரு உபன்யாசத்தையும் நான் தான் சொல்லுவேன், ஸ்டேஜில் ஏறி பேசினாலும்
வெறும் உடம்பு தான் நான் பேசக்கூடிய வார்த்தைகளாம் அவருடையது, சேஷா சுவாமியுடைய வார்த்தை தான். அதனால இந்த உயிரும் உடலும் மட்டும் இல்லை, மொத்த பரம்பரையே அவருக்கு தான் அடிமை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நான் சொன்னேன்ல, இது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, ரொம்ப அழகாக இது எல்லாத்தையுமே எங்களுக்காக தொகுத்து சொல்லியிருக்கீங்க. நேர்களே, இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போதாவது ஒரு நல்லது வந்து சிக்கிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்ணா மூலம், சேஷாத்ரி சுவாமிகள் மூலம் பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க. அண்ணாவை சந்திக்கிறப்போ அதுக்குண்டான பதில்களை உங்களுக்கு பெற்றுத்தரேன். அண்ணா நமஸ்காரம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.